விஜய் பஸ்ஸுக்கும் எடப்பாடி பழனிசாமி பஸ்ஸுக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்க. ஓகேங்களா? எடப்பாடி பழனிசாமி பஸ்ஸில் கண்ணாடி அளவு ஜாஸ்தி. ஆமா. சைடுல இருந்து தெரியும். இந்த சைடு நீங்க பாத்தீங்கன்னா டிரைவர் தெரிவாரு. ஆமா. டிரைவர் சைடுல இந்த சைடுல எடப்பாடி பழனிசாமி தெரிவாரு. டிரைவர் கொஞ்சம் ஒல்லியா இருக்கிறாரு, அவர் கொஞ்சம் நல்லா ஆள் வாட்சாட்டமா இருக்கிறாரு. அதனால பாக்குறது ஈஸி. இவரு டிரைவரும் அவரு டிரைவரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. இந்த கண்ணாடியில இருந்து பாத்தீங்கன்னா அவர் மேட்ச் அவர் மறைக்கிறாரு. விஜய் தெரியல. ஃபர்ஸ்ட் கண்ணாடியோட அளவு கம்மி, ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் விஜய் வந்து வெளியில வந்து உட்கார்றது கிடையாது. அந்த அந்த லைட் வந்து ஃபோக்கஸ் லைட் அந்த அளவுக்கு இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு அவ்வளோ லைட்டு போட்டு வச்சுக்கிறாங்க. கூட்டம் கம்மியாக தான் வருது ஜாயிண்ட்ல. இவர் ஜங்ஷனில் கூட வந்து லைட்டு பத்தலை. இன்னொன்று பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து ஹைட்ராலிக்ல இப்படி வராங்க, ரைட்டுங்களா? இவர் வந்து நடந்து வர்றாருன்னு நினைக்கிறேன். படிதான் சுற்றி பிரச்சாரம் பண்ணலாம். விஜயோட பஸ்ஸினுடைய மேல பாத்தீங்கன்னா பின்பக்கத்துல இருந்து மக்களை பார்க்கலாம். அதாவது நடக்கிறாரு. இபிஎஸ் எல்லாம் நடக்க முடியாது, ஏன்னா அது வந்து சின்னதா பாக்ஸ். ஓகேங்களா? அந்த பாக்ஸ்ல 3 பேரை கட்சிக்காரங்களை ஏத்தி நிக்கிறாரு. ஏன்? எதுக்கு? அடையாளப்படுத்துறாரு. அவங்க எல்லாம் இருந்தாலும் அமைதிப்படுத்த முடியும். கரெக்ட்டா சொன்னீங்க. கரெக்ட்டான. இவங்க பார்த்தா இவங்களுடைய கண்ணசைவோ கையானாவோ உட்கார்றானா நில்றானா நிப்பாங்க. விழுப்புரமா எங்கன்னு தெரியல. சிவி சண்முகம் வராரு, சரியான கூட்டம், ரைட்டுங்களா? லைவ்ல போடல, அதனால அந்த கூட்டம் சிவி சண்முகம் கூட்டின கூட்டம் பேசு பொருள் ஆகல, ரைட்டா? கூட்டம் பெண்கள் அதிகம். எல்லாம் செட்டிங் பண்ணி விட்டுட்டு பார்த்து நல்ல கொடிய மர அண்ணன் பேச போறாரு, நீ இங்க பேர் சொல்லி இங்க போ அங்க போ இது பண்ணு, எல்லாம் செட்டிங் பண்ணிட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அப்படி ஒதுங்கி நிற்கிறார். எடப்பாடி வந்து பேசுறாரு, சிவி சண்முகம் 2 அடி தள்ளி நீ பேசிக்கோ, அவ்வளோதான். களத்தை தயார் பண்ணி கொடுக்குறது தான் சிவி சண்முகம். இதுக்கு மேலே நீ பொசிஷன் எடு. இதுதாங்க கட்சி. நான் வருவேன், 4 செக்யூரிட்டி குஞ்சுக்குவாங்க. இது மோடி ஸ்டைல். இது யார் ஸ்டைலு? பிரதமர் மோடி ஸ்டைல். அது ஒரு ஓகே, குஞ்சுக்குவாங்க. இவர் போய் சுற்றி பேச. நான் என்ன கேட்குறேன், அவ்வளோ பெரிய கரூரில் மாவட்ட செயலாளர் இல்லை, நகர செயலாளர் இல்லை, மாவட்டத்தில் வேற யாருன்னா இல்லை, ஒரு 3 பேர் அந்த மேடையில் ஏற்றி கூட மாவட்ட செயலாளர் பேரும் நமக்கு தெரியாது. தாவேக்கா ஏங்க அவர் அதை விரும்பல. அவர் வந்து அவரு தான் கட்சி.